ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தி சேனல். கடந்த ஒரு வாரமாக ஒரு வார்த்தை மட்டும் என் கண்ணில் அடிக்கடி பட்டுருக்கு. அந்த வார்த்தையை பற்றி யாரும் இது வரைக்கும் அதிகமாக பேசுனதா எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய பேர் அதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம நம்பலாம். அப்படி என் கண்ணில் பட்ட வார்த்தை என்னன்னா ஃபோர்ட் நாக்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போது அந்த ஃபோர்ட் நாக்ஸுங்கிற டேர்ம் நிறைய பேர்த்தோட கவனத்தை ஈர்த்திருக்கு, முக்கியமாக அமெரிக்கன் மக்களை. ஃபோர்ட் நாக்ஸ் பற்றின நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இப்போ சோசியல் மீடியாவில் வலம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபோர்ட் நாக்ஸை பற்றி அமெரிக்கன் பிரசிடென்டான டொனால்டு ட்ரம்ப் ஆகட்டும், அப்புறம் இந்த டெஸ்லாவோட சிஇஓவான எலான் மஸ்க், இவங்க ரெண்டு பேருமே இப்போ பொது வெளியில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. We are also going to Fort Knox. I'm going to go with Elon. கடந்த பிப்ரவரி 20, 2025 அன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் இந்த ரிப்பப்ளிக்கன் கவர்னர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங்கில் நாங்கள் ஃபோர்ட் நாக்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவில் ஃபோர்ட் நாக்ஸை பற்றி தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ஃபோர்ட் நாக்ஸில் இருக்கிற நிறையா ஹிடன் மிஸ்ட்ரீஸ், அப்புறம் இந்த செக்யூரிட்டி சிஸ்டமை பற்றியெல்லாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கரெக்டான டைமில் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபோர்ட் நாக்ஸை பற்றி பேசணும்னா நம்ம 1930s ட்ராவல் பண்ணி போகணும். இந்த டைமில் தான் அமெரிக்கா மிகப்பெரிய எக்கனாமிக் ஃபாலை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்படி மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்னென்னா தங்கம் தான். மக்கள்கிட்ட தங்கம் இருந்தால் அது எப்படி கவர்மெண்ட்டுக்கு நம்பிக்கையாக போகும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த தங்கத்தை வேணும்னு நினச்சதே கவர்மெண்ட் தான். அப்படி மக்கள்கிட்ட இருந்து எல்லா தங்கத்தையுமே வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை அவங்க போடுறாங்க. அப்படி அவங்க போடப்பட்ட சட்டம் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் 6102. இதை போட்டது யாருன்னா அந்த டைமில் பிரசிடெண்ட்டாக இருந்த FDR அப்படிங்கிற ஃப்ராங்க்லின் டி ரோஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் தான். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா தங்கத்தை யாரெல்லாம் பதுக்கி வச்சுருக்காங்களோ அது ரொம்ப இல்லீகல் அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த தங்கத்தை வச்சிருக்கிறது இல்லீகல் அப்படின்னா மொத்த தங்கத்தையுமே கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துடணுமான்னு மக்கள் யோசிச்சப்போ கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர் என்னன்னா அவங்க எவ்வளோ தங்கம் வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து பேப்பர் மணியாக ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா பேப்பர் மணியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் அவங்களுக்கான டீல். 1936க்குள்ள அமெரிக்கன் கவர்மெண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் கோல்டை சேர்த்துடுறாங்க. அப்படி அவ்வளோ தங்கம் சேர்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. இப்போது இவ்வளோ தங்கத்தை நம்ம சேர்த்தாச்சு, அந்த தங்கத்தை பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு அடுத்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. அவ்வளோ தங்கத்தையும் சேர்த்துறதுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான இடத்த தேட ஆரம்பித்தாங்க. அந்த தங்கத்தை அவங்க பாதுகாத்து வைக்கிறதுக்கு அவங்க சூஸ் பண்ண ஸ்டேட் கென்டுக்கி ஸ்டேட். அந்த இடத்த தான் உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பு நிறைஞ்ச ஒரு இடமா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் போடுறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட டிசைன் தான் இந்த ஃபோர்ட் நாக்ஸ். இப்போ ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது கோஸ்டல் ஏரியாவிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. அட் த சேம் டைம் மிலிட்டரி பேஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எப்போவுமே மிலிட்டரி பாதுகாப்பு அந்த இடத்த சுற்றி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் அவங்க அந்த இடத்த சூஸ் பண்ணாங்க. வெறும் ஒரே வருஷத்தில் அந்த இடத்த அமெரிக்கன் ஆர்மி வந்து கட்டி முடிக்கிறாங்க. அந்த இடத்த கட்டி முடிக்கிறதுக்கு 750 டன்ஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்டு ஸ்டீலும் 4200 கியூபிக் யார்ட்ஸ் ஆஃப் கான்கிரீட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சரி, அந்த தங்கத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா ரொம்ப பெரிய செக்யூரிட்டி சிஸ்டம் வேணுமே, அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் உங்களோட அடுத்த கேள்வி. இந்த ஃபோர்ட் நாக்ஸ்குள்ள இருக்கிற இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது நிறைய சிறப்பம்சங்களை கொண்டது. முதல்ல அந்த ஃபோர்ட் நாக்ஸை சுற்றி எந்த அளவுக்கு பாதுகாப்பாக பலப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அந்த ஃபோர்ட் நாக்ஸ் அமைஞ்சிருக்கிற இடம் அப்படிங்கிறது ஆர்மி பேஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எந்நேரமும் 30,000 ஹெவிலி ஆர்ம்டு சோல்ஜர்ஸை பாதுகாப்புக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா மூமெண்ட்டையும் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறதுக்கு மோஷன் டிடெக்டர்ஸும் பொருத்தப்பட்டிருந்துச்சு. பாதுகாப்புக்காக எலக்ட்ரிக் ஃபென்சஸ், அதாவது எலக்ட்ரிக் வேலி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா அசைவுகளையுமே கண்காணிக்கிறதுக்கு சர்வைலன்ஸ் கேமராவும் பொருத்தப்பட்டிருந்துச்சு. ஃபோர்ட் நாக்ஸை சுற்றி ஒரு மிகப்பெரிய மதில் சுவர் ஒன்று எழுப்பப்பட்டுச்சு. வேலட்டோட என்ட்ரன்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 22 டன் எடையுள்ள பிளாஸ்ட் ப்ரூஃப் டோர்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அடுக்கடுக்காக இன்னும் நிறையா பாதுகாப்பு அம்சங்களும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு சின்ன காற்று கூட உள்ள நுழைய முடியாது. அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு நியூக்ளியர் பாமையே போடுறீங்கனாலும் ஒரு சின்ன கிராக் கூட வராத மாதிரி கட்டமைச்சிருந்தாங்க. ஃபோர்ட் நாக்ஸோட ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வெறும் ஒருத்தர் மட்டுமே முழுசாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அமைக்கப்படல. ஒவ்வொரு அஃபீஷியல்ஸ்க்குமே செப்பரேட் கோட் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஈவன் அந்த நாட்டோட பிரசிடெண்ட்டாக இருந்தாலுமே கூட அவரால் தனியாக உள்ள போய் அந்த செக்யூரிட்டி சிஸ்டமை ஆக்சஸ் பண்ணிட முடியாது. அந்த அளவுக்கு செக்யூரிட்டி சிஸ்டமை நல்லா டைட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் இவ்வளோ அதிகரிச்சு அப்படி என்ன தான் அதில் பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபோர்ட் நாக்ஸில் கிட்டத்தட்ட 147.3 மில்லியன் அவுன்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குது. அந்த கோல்டோட மதிப்பு கிட்டத்தட்ட 300 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணப்படுது. சிம்பிளாக சொல்லணும்னா அமெரிக்காவில் இருக்கிற மொத்த தங்கத்தில் பாதி இந்த ஃபோர்ட் நாக்ஸில் தான் இருக்குது. இந்த ஃபோர்ட் நாக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு கோல்டு பாரும் 27.5 பவுண்ட்ஸ் எடையுள்ளது, அதாவது 12.4 கிலோகிராம்ஸ்.
பியூரிட்டிலையும் எந்த வகையான காம்ப்ரமைஸும் கிடையாது. 99.99% ஆஃப் பியூர் கோல்டு. இப்போ அந்த ஃபோர்ட் நாக்ஸ்ல அவ்வளோ தங்கம் இருக்கு. அதெல்லாம் இப்போ யார் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இந்த ஃபோர்ட் நாக்ஸ்ல இருக்கிற தங்கம் அப்படிங்கிறது வெறும் அமெரிக்கா மக்களோட தங்கம் மட்டும் கிடையாது, நிறைய நாடுகளோட தங்கமும் இதுல அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டான ஐஎம்எஃப்பும் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கும் நிறைய தங்கங்களை உள்ள சேமித்து வச்சிருக்காங்க. இந்த ஃபோர்ட் நாக்ஸோட லாஸ்ட் அஃபிஷியல் ஆடிட் எப்போ நடந்துச்சுன்னா 1974. அந்த வருஷம் 1974 நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேள்வி வந்திருக்கும். 1974லேருந்து இன்ன வரைக்கும் அஃபிஷியலாக ஆடிட் பண்ணப்படலைன்னா நிஜமாலுமே அதில் தங்கம் இருக்கா என்ன? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர்ட் நாக்ஸில் இருக்கிற கோல்டு ஆல்ரெடி நியூயார்க்கில் இருக்கிற ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கு கொண்டு போயாச்சு. இன்னும் சில பேர் அந்த ஃபோர்ட் நாக்ஸ்குள்ளார இப்போ ஒன்றுமே இல்லை. அதுக்கான காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாட்டோட கடனை அந்த ஃபோர்ட் நாக்ஸில் இருக்கிற கோல்டை வச்சு தான் அடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2010 வருஷம் ரான் பால் அப்படிங்கிறவர் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஃபோர்ட் நாக்ஸில் இருக்கிற தங்கத்தை கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆடிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சார். ஆனால் 2010 இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷத்தை கடந்தாச்சு. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்புமே கவர்மெண்ட் எடுக்கல. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபோர்ட் நாக்ஸில் இருக்கிற இந்த கோல்டு பார்ஸ் எல்லாமே ஃபேக்கு, அது வெறும் கோல்டு பிளேட்டடை வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் நம்புறதுக்கான காரணம் என்னன்னா 2009 வருஷம் சைனா யூஎஸ் ஷிப்மெண்ட்ல இருந்து சில டங்ஸ்டன் ஃபீல்டு பார்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த டங்ஸ்டன் பார்ஸை வச்சு தான் இந்த மாதிரியான கேள்விகள் அதிகரிச்சிருக்கு. ஃபோர்ட் நாக்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவோட மிகப்பெரிய தங்க புதையலா இல்லை இலூஷனா இல்லை இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். February 16, 2025 அன்னைக்கு கான்ஸ்பிரசி தியரிஸ்டான அலெக்ஸ் ஜோன்ஸ் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல யூஎஸ் கவர்மெண்ட் ஃபோர்ட் நாக்ஸ்குள்ளார 5000 டன்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 1974 இன்ன வரைக்குமே எந்த ஒரு அஃபீஷியல் ஆடிட்டும் நடத்தப்படலை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. Most of the gold that is still there is now under the ownership of other countries, other corporations. Ron Paul tried to get in there and they gave him a bunch of runaround for 10 years and he just couldn't get in there. So this is a big deal, folks. Live coverage. இந்த போஸ்ட்டுக்கு ட்ரம்ப் போட்ட ரிப்ளை தான் அல்டிமேட்டு. சிம்பிளாக சொல்லணும்னா கவலைப்படாதீங்க, ஃபோர்ட் நாக்ஸை எக்ஸாமின் பண்ணும்போது கண்டிப்பாக நாங்கள் லைவ் ஸ்ட்ரீமே போடுறோம் அப்படின்னு தான் ட்ரம்ப் வந்து ரிப்ளை போட்டிருந்தாரு. அதுக்கு ஜோன்ஸ் இன்னொரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த ஃபோர்ட் நாக்ஸ்குள்ளே இருக்கிற தங்கம் அப்படிங்கிறது இது வரைக்குமே திருடவே படலை அப்படின்னு யாருனால ஷூரிட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணியிருந்தாரு. மேபி அது இருக்கலாம் இல்லை இல்லாமையும் போகலாம், அதுக்கான கிளாரிஃபிகேஷன் உங்களால் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாரு. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஃபோர்ட் நாக்ஸ்குள்ளார உள்ள போகிறதுக்கு யாருக்குமே அலோடு இல்லை. அப்படி இருக்கும்போது பேங்க்ஸ் மட்டும் எப்படி அடிக்கடி உள்ள போயிட்டு வராங்க, அதுவும் டெய்லி பேசிஸ்ல அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்போ ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் நம்புற ஒரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட hundreds of millions of dollars வந்து இந்த ஃபோர்ட் நாக்ஸ் விஷயத்துல ஃப்ராட் நடந்திருக்கு. அதுக்காக இப்போ நாங்க ஃபோர்ட் நாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்க போறோம், அதுல கோல்டு இருக்கா இல்லையான்னு. அந்த சந்தேகம் ஏன் வந்திருக்குன்னா மேபி அந்த ஃபோர்ட் நாக்ஸ்ல இருக்கிற கோல்டை யாராச்சும் திருடி கூட இருக்கலாம். அதை கரெக்டாக ஆடிட் பண்ணுறதுக்காக தான் இப்போ ஆடிட் நடத்தப்படணும் அப்படின்னு இப்போ கேள்வி எழுந்திருக்கு. February 21 அன்னைக்கு ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னா நாங்கள் ஃபோர்ட் நாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த ஃபோர்ட் நாக்ஸில் இருக்கக்கூடிய கோல்டு அப்படிங்கிறது நம்ம அமெரிக்க மக்களுடைய கோல்டு. அந்த கோல்டு இப்போ இருக்கா இல்லையான்னு கண்டறியப்பட வேண்டியது இந்த யூஎஸ் கவர்மெண்ட்டோட முக்கிய கடமை. நான் நம்புறேன் கண்டிப்பா அந்த இடத்துல கோல்டு இருக்கும் அப்படின்னு அவரோட எக்ஸ் தளத்துல வெளியிட்டிருக்காரு. அந்த டைம்ல தான் எலான் மஸ்க்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அந்த ஐடியா என்னன்னா ஃபோர்ட் நாக்ஸை ஓபன் பண்ணி ஆடிட் பண்ணும்போது அந்த ஆடிட் பண்ற எல்லா விஷயத்தையுமே லைவ் ஸ்ட்ரீம்ல பப்ளிக்கு தெரியப்படுத்தணும். அப்போ லைவ் ஸ்ட்ரீம் போடுறதுனால வெறும் அமெரிக்க மக்கள் மட்டும் ஃபோர்ட் நாக்ஸ்குள்ளார என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் அந்த ஃபோர்ட் நாக்ஸை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். ஃபோர்ட் நாக்ஸை ஓபன் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ அந்த ஃபோர்ட் நாக்ஸ்குள்ளார நிஜமாலுமே தங்க இருக்குமா இல்ல எல்லாமே கட்டுக்கதையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு தரமான வீடியோவில் நாளைக்கு உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.